சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்ல உங்க வேலையை பார்த்துட்டு வெளியே போறீங்க? ஏன்னா அவன் நீங்க பலாத்காரம் பண்ணீங்கன்னு சொல்லல. அப்ப வீட்டுல வந்து சொன்னாங்களா மேடம்? 4 நீங்க பேர் பலாத்காரத்துக்கு உதவி பண்ணீங்க சொல்றோம். நீங்க இருக்க போறீங்களா வெளியே போறீங்களா? அந்த பொண்ணு என்னென்ன மெசேஜ் பண்ணிருக்கான்னு ரெக்கார்ட் இருக்கு தெரியுமா? ஆசையிலேருந்து வந்திருக்கு. தெரியாதா உங்களுக்கு? அதான் மேடம் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. பொண்ணு மேடம் கடைக்கு போனா மேடம். உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? சம்பந்திலிருந்து 7 பேர். என் மகளை. எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? ஜாஸ்மின் என் பொண்ணு பேர். உங்களுக்கு எத்தனை பசங்க? பிரச்சனை இதுதான் மேடம். எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு கடைக்கு போனா மேடம். ஒரு 8 மணிக்கு வடை வாங்கிட்டு வரதுக்கு கடைக்கு அமிச்சேன். போனப்போ இவன் இருக்கேன். என்ன பிரச்சனை எனக்கு தெரியல மேடம். நீங்க தான் தீர்ப்பு தண்டனை எல்லாமே நீங்க தான் கொடுக்கணும். எனக்கு தெரியல, எனக்கு பேச. அந்த பொண்ணு வந்து சொல்றா மேடம், 7 பேர் சேர்ந்து என்னை வந்து ஒரு பையன் கண்ணை கட்டி கையை கட்டி பைக்ல உட்கார வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல இட்டுன்னு போய் சொல்லவே முடியல மேடம் என்னால. எப்ப போனா எப்ப வந்தா? தீர்ப்பு தான் நான் வந்திருக்கேன். எத்தனை மணிக்கு போனா எப்ப வந்தா? ஒரு 7:45 இருக்கும். ஜனெல்லாம் நடமாட்டம் தான் இருக்கிற இடம். ஆனா அன்னைக்கு நேரத்துல அங்க ஜனம் இல்ல. போயிருக்கா, பொருள் கூட வாங்கல. அது கூட யாரோ பைக்ல வந்து. எத்தனை மணிக்கு திரும்பி வந்தா? நைட்டே வந்து 11:30 இருக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? அது வரைக்கும் நான் வரல. தேடி எங்கெங்கயோ அங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் பார்த்தானா அந்த மாதிரி அவ போவே மாட்டான் மேடம். என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். எங்க போனாலும் நான் கூட தான். எத்தனை பேர்? நைட்டுங்களா? எத்தனை பேர்? 7 பேர். அவன் ஃபர்ஸ்ட் பைக்ல வந்திருக்கான். பைக்ல வந்து ஒரு பையன் இறங்கி 3 பேரை ஃபாலோ பண்ணி அப்புறம் அவ சொல்ற கதையை பார்த்தா பயங்கரமா இருக்குது. வந்தவனே சொல்றான் மேடம் 8 பேர் 7 பேருன்னு சொல்லியிருக்கா மேடம். 7 பேரா சேர்ந்து 7 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்களா? அது எப்படின்னு அவ கேட்டா என்கிட்ட பதிலே சொல்ல மேடம். இங்க வந்துதான் பேசியிருக்கா மேடம். அவன்
சில விஷயத்த சொன்னா மேடம், சில பேசிட்டு கூப்பிடுறேம்மா, வெயிட் பண்ணுங்க. வந்திருக்கானா 7 பேரை வந்து நீங்க தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பா அது தண்டனை கொடுத்தே ஆகணும். அம்மா அது என்ன உண்மைன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க எனக்கு சரியா மேடம்? தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம ஆளு கிடையாது. நம்ம உங்களுக்கு உதவி பண்ணுவோம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு காவல்துறைக்கு அணுகிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. சரியா? நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் உங்களை கூப்பிடுறேன். நான் பாப்பாட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். வெயிட் பண்றீங்களா? இல்ல. இந்த அம்மா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. 7 பேரா சேர்ந்து அவங்க மகளை பாலியல் பலாத்காரம் பண்ணதா சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா, உண்மையா இருக்கக்கூடாது, உண்மையா இருந்தா ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். என் பேர் நான் வந்து அரசனில் தான் இருந்தோம். அங்கே வந்து என்னாச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க பேர் டென்சில். அவங்க வந்து அதே லைனில் தான் இருக்கிறாங்க. என்ன லைன்? அதே எங்கள் வீட்டு அங்கேயே தான் இருக்காங்க. ரொம்ப என்ன வேலை பண்ணுறீங்க? நான் வந்து இந்திரா நகரில் லெதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 1 மந்த் போயிருந்தேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. வரும்போதெல்லாம் பஸ்லலாம் பார்த்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. லவ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு நிறைய. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வாரமா 2 வாரமா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டுங்களை என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் அப்படிதான், அவங்களாம் ரவுடி கும்பல், நீ எதுவும் பேசாத சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சரி, எனக்கு ஒரு பயம். சரி, ரவுடி கும்பல்லாம் நம்ம ஏன் வச்சுக்கணும், அவங்க கத்திட்டு எப்படின்னா போட்டோ சொல்லிட்டு விட்டுருவேன். எங்கள் வீட்டில் வந்து சொல்ல மாட்டேன். சரி, எதனா பிரச்சனை ஆகிட போகுது. எங்கள் மம்மி வந்து வெளியவே அனுப்ப மாட்டாங்க. கடைக்கு போனாலும் ஏன் போகிற, எதுக்கு போகிற, 10 கேள்வி கேட்பாங்க. அதனால சரி, நான் அப்போ தான் வேலைக்கு போயின்னு இருக்கேன், பயமாக இருக்கேன், வீட்டில் சொன்னால் எங்கேயும் வெளியே விட மாட்டாங்களோ சொல்லிட்டு அந்த பயத்துலனாலும் சொல்லலை. நான் வேலைக்கு போகாமல் வருவேன். நைட்டு 8 ஆகிடும், இல்லை 7 ஆகிடும் வரத்துக்கு. இதேமாதிரி போயின்னு இருந்தால் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளும் போயிட்டு வரும்போதுல ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. என்னால் தாங்க முடியல. அங்கே கடையை அங்கே பார்த்தா அடிக்கிறது, பட்டுன்னு அடிக்குது. நீ ஏண்டி அவன் கூட பேசுற, நீ ஏண்டி இவங்க கூட போகிற, நீ ஏண்டி இந்த பொண்ணு கூட போகிற கேட்டு அடி. நான் கேட்பேன், நீ யாருன்னே தெரியல, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நான் தான் உன்னை லவ் பண்ண சொல்லி நீ அதையும் என்னை லவ் பண்ண மாட்டேன் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு வயசுங்கிற இதெல்லாம் நான் சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை படிக்கலையாம்மா, நான் வந்து போகிறதுக்கு பிடிக்கல மம்மி, எனக்கு மைண்டில் ஏறவே மாட்டேங்குது படிப்பு சொல்லிட்டு நின்றுட்டு வீட்டில் தான் இப்போ தான் வேலைக்கு போயிருந்தேன். போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்து. அவங்க என்னாச்சு, திடீர்னு நாங்கள் வந்து இங்கே அரசனில் தானே வீடு இருந்தோம். அங்கே வந்து எனக்கு பிடிக்கல மம்மி, இங்கே இருக்க தொட்டா மம்மி இங்கே பிரச்சனை ஆகுது, இந்த மாதிரி நான் சொன்னேன். அது மாதிரி லவ் டார்ச்சர் பண்ணேன், என்னால் முடியல மம்மி சொன்னேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, யாருன்னே தெரியாமல் உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணுவான் அவன் சொல்லிட்டு எங்கள் மம்மி ஒரு மாதிரியே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீ வா, யார் அந்த பையன் காட்டுனாங்க. இல்லை மம்மி வேண்டாம், இதோட நிப்பாட்டிடு, இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணால் எனக்கு பயமாக இருக்கு மம்மி அவன் சொல்லிட்டு சொல்லேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் விட்டு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நீ பண்ணுடா, அவங்களாம் எப்படி சொல்கிறது, சீப்பாக நடந்துக்கினானுங்க. ஒரு மாதிரியாக எங்கன்னா வரும்போதுலாம் இன்னும் அப்படியா இப்படியா கேட்டு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பித்தானு. எனக்கு பிடிக்கல. மம்மி இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிடலாம், வீடு காலி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு செம்மஞ்சேரிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரியில் நாங்கள் போனோம். செம்மஞ்சேரியில் ஷிஃப்ட் ஆனது அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது. எங்கள் மம்மி ஒன்றும் ஃபுல் சாமா கூட எடுக்கல, பாதி சாமா அங்கே தான் இருக்குது அரசன், இல்லை பாதி சாமா தான் இங்கே இருக்குது. சரிம்மா நீ இங்கே இரு, வேறு எதுக்கும் நீ இப்போ வேணாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே அத்தை, எங்கள் அம்மா அத்தை போகிறம்ப வந்துல அத்தை, என்ன அத்தை உன் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன் எப்படி அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை என்னடா நீ அத்தைலாம் கூப்பிட்ற சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டினாங்க. 2 ட்ரிப் திட்டினாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்றதுல திட்டல, எங்கள் அம்மாவும் விட்டுட்டாங்க. அப்படியே நான் ஷிஃப்ட் ஆனதில் இங்கே எப்படி தான் நான் வந்தேன் அவங்களுக்கு தெரியாது. நான் சரி இங்கே தான் ஷிஃப்ட் ஆகிட்டோமே, எந்த ப்ராப்ளம் வராது சொல்லிட்டு இங்கே ஒரே நாள் தான் வேலைக்கு போனேன். அங்கே வந்து ஒரு ட்ரிப் ஆரம்பித்தோம் அந்த பக்கமாக. எனக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. சரி திரும்ப இங்கே வந்து இது பண்ண போகிறேன், எனக்கு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போகிறது இல்லை, அங்கே நின்றுட்டேன். மம்மி அங்கே ஸ்மெல் பிடிக்கல எனக்கு சொல்லிட்டு நின்றுட்டேன். வீட்டில் தான் இருந்தேன். ஒரு ட்ரிப் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு 7:30 மணி இருக்கும், கடைக்கு வந்தேன். சரி மம்மி சொன்னாங்க வடை ஏதாவது வாங்கின்னு வா சாப்பிடலாம் சொல்லிட்டு, இங்கே வந்து எந்த ப்ராப்ளம் வரா சொல்லிட்டு நான் தைரியமாக தான் போனேன். அங்கே ஆர்ச்சின்னு ஒன்று இருக்குது, பஸ் ஸ்டாப். அங்கே நல்லா தான் போயிட்டு அங்கே வடை இல்லையே சொல்லிட்டு வாங்கிக்கின்னு அங்கே போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பினோடனே என்ன பண்ணேன், இவன் வந்துட்டுருக்கான், டென்சில் சொல்கிறவங்க வந்திருக்கான். வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன், அந்த பேர் 4 பேர் போனானுங்க. டென்சில், சுதனு, அப்புறம் வந்து பிரகாஷ், சீனு, அந்த மாதிரி பைக்கில் 6 பேர் போனானுங்க. ஒரு பைக்கில் நான் பார்த்தேன்.
சரி எனக்கு இது ஞாபகமா நான் தெரிய பயமோ நான் தெரிய சரி விட்டேன். அவங்க ஏன் இங்கே வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க தான் போல உண்மையா டென்சில் வந்து சீனோட பைக் எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு நீனா அப்படியா நீனா என்கிட்ட சொல்லாமல் காலி பண்ணிட்டு வந்த, ஏய் நீ என் பொண்டாட்டிடி நின்னா அப்படியா இப்படியா சொல்லிட்டு ரொம்ப ஓரம் மிரட்ட ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன் இது அரசாணி மாதிரி கிடையாது, இது செம்மஞ்சேரி, ரொம்ப தப்பாக பேசுவாங்க என்னன்னு இந்த மாதிரிலாம் கத்தாத நான் சொன்னேன். ஏய் யார் பேசுனா எனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பித்தான். நான் சொன்னேன் தயவு செஞ்சு கத்தாத, உன் காலெல்லாம் அசிங்கமாக பேசாத நீ சொன்னேன். இல்லை நீ இப்படி வா அப்படி வா சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துன்னு போனான். அவங்க வந்து 2 பேர் பார்த்துட்டு எதுவுமே கேட்கல. என்னால் கத்தவும் முடியல, அசிங்கமாகிட்ட புதுசுக்கு சைலண்டாக தானே. இந்த பையன் என்ன பண்ணா, ஏய் நீ வா வா சொல்லி அங்கே இருட்டு பக்கமாக கொஞ்சம் தூரம் தான், அங்கேருந்து ஒரு 2 ஸ்டெப்பு போனாலே வந்துடும் இருட்டு பக்கம். அந்த இருட்டான பகுதியில் கூட்டின்னு போயிட்டு அவன் பைக்கில் சாஞ்சிட்டு என் ஷால் எடுத்து கண்ணை கட்டிட்டான். எப்படி நீ அது வர போன? அவன் தான் கையை பிடிச்சி தத்தானு இழுத்துன்னு போனான். நான் சொன்னேன் பார்க்குறவங்களா அசிங்கமாக பார்க்குறான்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு நானும் போயிட்டான். போனோன்னா அவன் ஷால் எடுத்து கண்ணை கட்டினான். நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது டென்சில், கண்ணெல்லாம் கட்டாத. நான் சொன்னேன் எவ்வளோ தூரம் சொன்னேன், ஏய் வாயை மூடு இல்லை கத்தியாலே குத்திரும் சொல்லிட்டு ஒரு கத்தி கட்டினான். அந்த கத்தியே டிசைனிங்காக இருந்தது. எனக்கு பயமாயிடுச்சு. எனக்கு பயமானோன்னு என்ன பண்ணா, ஏய் நீ உனக்கு என்ன ரொம்ப திமுறா, நீ என்ன பெரிய உலக ஐஸ்வர்யா நினைப்பா, உன் பின்னாடி சுத்த விட்டுன்னு இருக்கேன், நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசினான். என்னால் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு கத்தி கட்டணுன்னு. அவன் கண்ணை கட்டினா கையை கட்டிட்டு அவன் பைக்கை ஷார்ட் பண்ணிட்டான். ஷார்ட் பண்ணோன்னே ஏறிடி நான் சொன்ன கண்ணையும் கட்டிட்டு கையும் கட்டிட்டு எப்படா ஏறுனா எப்படா ஏறுவாங்க நான் சொல்லிட்டு 2 வார்த்தை பேசினேன். ஒரு மாதிரியே பேசினோன்னே இருடி நானே ஏற்றி வைக்கிறேன் சொல்லிட்டு அவனே ஏற்றி வைக்கிற வச்சு போனான். போய் இருட்டான பகுதியில் போய் நிப்பாட்டின உடனே நான் அங்கே இறக்கி விட்டோன்னே ஒரே முள்ளு மாதிரி இருக்கு, பயத்துக்கு. ஷால் எடுத்து எங்க கட்டினாரு? கண்ணிலையும் கையும். இது வந்து இந்த ஷால்ல ஒரு நீட்டா இருக்கும் அந்த ஷால்ல கண்ணை கட்டிட்டு கையும் கட்டிட்டான். எப்படி ஒரே ஷால்ல இப்படி கண்ணை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலயே கையை கட்டினோன்னு எனக்கு எடுக்கவும் முடியல, கத்தும் எனக்கு அசிங்கமா இருக்கு சொல்லிட்டு கத்தும் இல்லை. நான் ஒன்னு அவன் என்ன பண்ணா, அங்க போய் எங்கேயோ முள்வேலி மாதிரி இருக்கு, அங்க போய் உள்ள பழத்துல விட்டான். பைக்கை எடுத்துன்னு போய் விட்டுட்டு அப்பதான் கண்ணை அவுத்துட்டு ஷால் அவன்கிட்ட தான் இருந்தது. நீன்னா அப்படியா இப்படி அங்க போய் ரொம்ப சீப்பா பேசணும். அந்த அளவுக்கு யாருக்குமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சீப்பா பேசணும். அப்படிதான் நீ செய்யணும், இப்படிதான் நீ செய்யணும், நீ இப்படிதான் ரொம்ப பேசணும். நான் சொன்னேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி எனக்கு கண்ணு ஆகுதுன்னு எனக்கு செம்ம பயம் எடுத்துக்குச்சு எனக்கு. அப்ப என்னை என்னத்துக்கு இங்க கூட்டின்னு வந்த கேட்டதுக்கு அவன் சொல்றான், ஏய் நீ எனக்கு வேணும்டி, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணு லவ் பண்ண எப்படி லவ் பண்ணுவாங்க, உனக்கு பிடிக்கவே இல்லை, உன் ஏஜுக்கு செட் ஆகாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா, இல்லை எங்கள் வீட்டில எல்லாம் ஒத்துப்பாங்க கண்டிப்பா, என்னை எதனால பிடிக்கும்னு கேட்டதுக்கும் நீ உங்கள் அம்மா கூட தான் போவ, உங்கள் அம்மா கூட தான் வருவ, இங்கே கடைக்கு வருவேன், எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றபடி எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது சொல்லிட்டு ரொம்ப சொன்னேன். எனக்கு இதெல்லாம் சரி சைலண்டாக இருந்தேன் நான். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் என்ன சொன்னா, ஷாலை ஒரு சீக்கிரம் விரிச்சுட்டான் கீழே விரிச்சுட்டு, ஏய் படுறி சொன்னான், லவ் பண்ற பொண்ணு இங்கே தான் கூட்டின்னு வந்து நீ இப்படிதான் சொல்லுவியா, நீ லவ் பண்ற போஷ் இதுலயே தெரியுது சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏய் நீ படுறி தேவையில்லாம இங்க கத்தாதிரி, இங்க போலீஸ்காரங்களாம் இந்த சைடு போவாங்க, கத்தாதிரி சொன்னேன். நான் அப்படித்தாண்டா கத்துன்னு சொன்னோன்னு செம்மடியாச்சு, அங்கேயே போட்டு செம்மடியாச்சோன்னா அங்கே முள்வெளியிலலாம் போய் விழுந்தவொன்னே இங்கெல்லாம் கையெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது. இது வந்து 25ஆம் தேதி நடந்தது, ஏப்ரல் மாதம். அடிச்சோன்னா எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அங்கேயே ஷால்லேயே விழுந்தோன்னா அவன் என்ன பண்ணா, ஏய் நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ணினுங்கிற, ஏய் படு சொல்லிட்டு அசிங்கமா பேசினான். அவன் சொன்னோன்னே அவன் பாக்கெட்ல இருந்து நான் படுக்கன்னா ஒரு மாதிரியா சாஞ்சிட்டேன், இப்படி உளுந்து சாஞ்சோன்னா அவன் என்ன பண்ணிட்டான், உடனே பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு கவர் மாதிரி எடுத்தான். வர வழியில 6 பேர் வந்தானுங்க, அந்த முள்வெளியில இருந்து 6 பேர் வந்தானுங்க. 6 பேர் வந்து ஏய் நில்லு சொன்னானுங்க. நான் சொன்னேன் டென்சில் எனக்கு பயமா இருக்கு, டென்சில் வா போயிடலாம் நான் சொன்னேன். ஏய் நீ வாய முன்னில்லைங்க. அவனுங்க வந்து என்னத்தோ இவனோட ஃப்ரெண்டுங்க தான், எல்லாம் பைக்ல போனான்னு நான் பார்த்துட்டேன். எல்லாம் முகமுடி மாதிரி இவ்வளோ தூரம் கச்சிப் கட்டின்னு வந்தானுங்க. வந்து 5 பேர் வந்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 5 பேர் வந்துட்டு, ஏய் நீனா அவன் கூட தான் படிப்பியா, என் கூட படுக்க மாட்டியா? நான் கேட்குறேன் டென்சில் இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்டு தானே, இவங்கெல்லாம் அவங்க கூட வந்தானுங்க. ஏய் இவனுங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல, நீ வேற கம்னிக்கிறு, நீ வேற இல்லாத இதுவெல்லாம் காட்டுவேன், நீ வாய முடுறி நீ. ஏய் யாரா நீ? என்னதான் இவன் மிரட்டுற மாதிரி மிரட்டி இவனுங்க அடிக்கிற மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கின்னு உடனே ஒருத்தன் என்ன பண்ணா, சீனு அவன் பேர், சீனு தான் என்ன பண்ணா என்னை செவ்லியோன்னு விட்டான் அந்த நேரத்துல. ஏய் என்னெல்லாம் லவ் பண்ண மாட்டேல நீ, இவனா உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டால, அவ்வளோதான் அவன் கதை. ஏய் நீ குடு. சீனு அப்படி ஒன்று தெரியும்,
சீனு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் தான். அவங்க டீம் அங்கதான் இருக்கும். அந்த கடை முகத்தை மூடின்னு இருந்தாங்க சொன்ன. இல்ல முகத்தை அவுத்துட்டேன் நான். அவன் பிடிச்சி இழுத்தோன்னா அவன் கட்சி பிடிச்சி இழுத்தோன்னா அது வந்துருச்சு கட்சி. இப்போ வந்தோடனே தான் நான் அவன் மூஞ்சியை நான் பார்த்தது. அவன் மூஞ்சை பார்த்தோன்னே தான் அவன் சொன்னான், ஏய் நீ என்னெல்லாம் லவ் பண்ண மாட்டல, நீ உனக்கு அவள் தாண்டி சொல்லிட்டு அவன் ரொம்ப இதுவாக பேசினான். நான் சொன்னேன் இல்லை நான் பிள்ளைல நான் எல்லா கதையும் இங்கே உள்ளேருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நீ என்னென்ன பண்ணி அவன் என்னென்ன பண்ண எல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தேன். அவன் என்னென்ன பேசினா எல்லாம் நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். நீ எங்கே போய் சொன்னாலும் உங்கள் அம்மா என்ன பண்ணா, உங்கள் அம்மா எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவன் ரொம்ப பேசிட்டு சீனு தான் என்ன பண்ணான், தள்ளி விட்டு மேலே படுக்க வந்தான். மேலே படுக்க வந்தோன்னே என்னால் முடியல. அந்த பக்கம் இப்படி தள்ளினப்பறம் அவன் விழுந்துட்டான். அவனும் போதியில் தான் இருந்தான். விழுந்துட்டான். விழுந்தோடனே என்ன பண்ண, என்ன நீ ஏன்டா நீங்களா பார்த்துனுக்கிறீங்க, நீங்களே என்னடா சும்மா வைக்கிறீங்க, சீ இப்படி வாங்க சொல்லிட்டு அவன் ஒருத்த மட்டும் அவனுங்க யாரும் தெரியல, அவன் மட்டும் அடிக்கிற மாதிரி போனான். என்னத்துக்கு என்னெல்லாம் அடிக்கிறீங்க, இவன் பண்ணதுக்கு நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க, நீ இவன் கூட இருந்தல்ல நானும் அதுவுமே செய்யணும் சொல்லிட்டு பேச. எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு அந்த மாதிரி சொன்ன உடனே. நான் என்ன பண்ண ஓடி வந்தேன். சரி நம்ம ஓடலாம், இங்கே நின்றுந்தா வேலைக்கு. அது ஓடின பிறகு ஒருத்தன் ஷாலை பிடிச்சி இழுத்தான், பட்டு இழுத்தான். என்னால் முடியல, ஷாலை விடுறேன். நான் இந்த பக்கம் இப்படி தான் ஷால் போட்டிருந்தேன். ஷால் போடும்போது இப்படி இழுத்தான் பிடிச்சி. இழுத்தோடனே என்னால் முடியல. கையேறான்னு விடலை. இங்கே ரோட்டுக்கும் பள்ளத்துக்கும் கொஞ்சம் தான் மேடு. எனக்கு வந்து சரி நம்ம ரோட்டு அங்கே போனால் வண்டி போகும், நம்ம அப்போ எந்த இடம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறிட்டேன். ரோட்டு மேலே ஏறின உடனே அங்கே 2 நாள் போனாங்க பைக்கில். போனோன்னே நான் கை நின்ன, அண்ணானா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதேன். அவர் சொன்னார், நீ ஏமா இப்படி வந்து சரியான இடத்துல மாட்டிக்கினேன், இது என்ன இடம் தெரியுமாம்மா, நீ ஏமா இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் ரொம்ப அட்வைஸ் பண்ண, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ண. அவர் போய் யார்டா அந்த புல்வெளியில வெளியே வாங்கினா ஒருத்தர் கூட வரல, ஒருத்தரும் காணோங்க. நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்குண்ணா, வாங்க எங்க வீட்டாங்கன்னா கொஞ்சம் விடுங்க. நான் சொன்னேன், வாமா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடு. இல்லை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வா, இப்படியே வா, நான் அவனை கூட்டின்னு போறேன். என்னம்மா இது இப்படி ஆக்கி வச்சுக்கிறான்னு. முள்ளெல்லாம் அங்கங்க குத்தி இருந்தது. அவங்களே தான் எடுத்து விட்டாங்க பொறுமை. அழுவாதம்மா, நீ என் பொண்ணு மாதிரி தான்மா, அழுவாத சொல்லிட்டு அவங்க எடுத்து விட்டாங்க. நான் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். ஏற்கனவே எங்கள் அப்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், இதில் வேற தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். என்ன எங்கள் அம்மாவுக்கும் வேணாம், நான் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட பொறுமையாக சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். இது வந்து 11:30 மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி டென்சில் சொன்னலம்மா, உன் அத்தை தங்க போனா அவன் தாம்மா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வழியில பண்ணாமா. ஆனால் எங்கள் அம்மாகிட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி தப்பாக நடந்துங்கன்னா அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. கூட்டின்னு போனாமா, அடிச்சாமா தான். எங்கள் அம்மா துருவி கேட்டாங்க. ரொம்ப பிரச்சனையாச்சு. பிரச்சனையான உடனே நான் என்ன பண்ணேன், தூக்கு மாட்டிக்கெல்லாம் போனேன். தூக்கு மாட்டிக்க இவனால் தானே இவ்வளோ அசிங்கமாயிடுச்சு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கெல்லாம் போனதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அப்புறம் எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேம்மா, நீ வாமா, என் பொண்ணா நீ வந்தா எனக்கு போதும் சொல்லிட்டு ரொம்ப கேட்டாங்க எங்கள் அம்மா. அம்மாவுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க என்ன சொன்னாங்க, இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னா எப்படி இது, அவங்க 2 பேருக்கு தான் எல்லா விஷயமும் நான் சொன்னேன். உண்மையாக சொன்னேன், இந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னேன். நீ வா, நீ அவங்க வீட்டு அங்கே போய் கேட்கலாம். ஒரு பொண்ணுக்கு இன்னும் ஆள் இல்லைன்னா அப்படியேவா விட்டுற முடியும், நீ வா நான் அவனை கூட்டு போய் கேட்குறேன். அவங்க வீட்டு அங்கே போகணும். அவங்க வீடு இதாங்க்கா, நீங்கள் போய் கேளுங்க சொன்னதுக்கு அவங்க வீட்டு அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க அக்கா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் தாங்க போய் இந்த மாதிரி இன்னும் அவங்க பையன் என் தொடையிலெல்லாம் அப்படியே கிராச்சாக இருக்கு மேடம், அப்படியே கை இங்கெல்லாம் ஒரு மாதிரியா அசிங்கமாக இருந்தது என் முகத்தை பார்க்கறதுக்கு. அவங்க அம்மாகிட்ட காட்டின அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் இப்படிலாம் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்க அக்கா என்ன பண்ணாங்க, என்னம்மா என் தம்பி அதெல்லாம் பண்ணிட்டானா, என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்தாங்க. என் தம்பி எதனா மற்றபடி வேற ஒன்றுமே பண்ணலையாம்மா, மாசமாக இருந்தால் சொல்லுமா. ஆனால் அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் எதுவுமே அவங்கக்கிட்ட அவ்வளோ வெளிப்படையாக பேசலை. இல்லை அக்கா வேற எதுவும் பண்ணல, நான் ஒன்றுமே பண்ணல சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் இவங்க 2 பேர் பேசி, உங்கள் தம்பி உங்கள் பிள்ளையை அடக்குங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா எல்லாரும் பேசிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்க 6 பேர் வந்தானுங்களா, அவங்க 6 பேர் விட்டாங்க, நான் போய் கச்சேரி வைக்கிறேன், நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, பொண்ணு விஷயம் உங்களுக்கு தான் அசிங்கம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொன்னா சரி சொல்லிட்டு வந்தோடனே ஒருத்தவங்க ஒரு ஆண்டி அந்த லைனில் இருக்காங்க. அந்த லைன்லேருந்து அந்த ஆண்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரிமா டென்ஷனில் கல்யாணமாமே. சரி சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலன்னா உடனே அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அம்மா, என்ன உங்கள் தம்பிக்கு கல்யாணமாக கேட்டதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் என் தம்பிக்கு கல்யாணம் தான், திருவள்ளுக்காடுலேயும் ஆமாம் திருவள்ளுக்காடு கோவிலில் கல்யாணமா, மே 6ஆம் தேதி சொன்னாங்க. எங்கள் மம்மி மே 6ஆம் தேதி ஃபோன் பண்ணாங்க, காலையில் 9 மணிக்கு ஃபோன் பண்ணதுக்கு அவங்க அக்கா அந்த மாதிரி பேசியிருக்காங்க. எங்கள் மம்மி பிசிஓவில் தான் கால் பண்ணாங்க. பிசிஓவில் கால் பண்ணதான் அவங்க அக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களால் என்ன முடியும், நீங்கள் அன்னைக்கு பொண்ணை கூட்டின்னு வந்துட்டீங்க, காட்டினா எங்களுக்கு அசிங்கம், அதனால என் தம்பிக்கு அசிங்கம் அவன் கூட சொல்லிட்டு எதுக்கு இங்கே வந்து சொல்கிறேம்மா,
எனக்கு வந்து ஒரு நியாயம் காணிக்கணும் மேடம். இந்த அளவுக்கு பண்ணிட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மேடம். எனக்கு அவனை கூப்பிட்டு நீங்க கேளுங்க மேடம், இந்த மாதிரி ஏன்டா பண்ண. இப்போ அவனுக்கு கல்யாணம் வேற சொல்லி, கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல மேடம் எனக்கு. அந்த பசங்கள்ட்ட நான் பேசிட்டு கூப்பிடுறேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம். உங்க பொண்ணு மாதிரி எனக்கு பார்த்து நீங்க செய்யுங்க மேடம் ஏதாவது. இந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கானா, அதுவும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்களும் இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நானே பார்த்துருக்கேன். நிறைய பொண்ணு கூட கார்ல எல்லாம் போயிட்டு வருவான். மேடவகத்தில் நிறைய பொண்ணு கூட பார்த்துருக்கேன். பார்த்து அதுக்கப்புறமும் என்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணும்போது நான் கேட்பேன், ஊரெல்லாம் உனக்கு பொண்ணு கூட சுற்றுற, அப்புறம் நான் என்ன இழிச்ச வாங்கி நடிச்சிருக்கேன் கேட்டது கூட நான் சொன்னேன், அவங்களாம் தங்கச்சி இதே தான் சொல்லுவான். இந்த பிரச்சனை நான் அப்புறம் அவன் எனக்கு வெளியே கூட்டி வந்தான் பார்த்தீங்களா, அப்பயும் நான் கேட்டேன், உன்னால என்னடி பண்ண முடியும் சொல்லிட்டு அவன் கொஞ்சம் வெளியேறணும். இந்த பொண்ணு சொல்றது விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் என்னவோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ மூலையில் ஒரு பிசுறு தட்டிட்டு இருக்கு. அந்த பசங்கள்ட்ட பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். உங்க பேரு? ராஜ் மேடம். உங்க பேரு? ஸ்ரீனிவாசன். சீனு நீங்க தானே? உங்க பேரு? பிரகாஷ். டென்சி. ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா. என்ன நடந்ததுப்பா அன்னைக்கு? அங்கே ஒன்றும் நடக்கல மேடம். அங்கே வந்து போனோம், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருந்துச்சு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு, வரமாட்டேன்னு. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களை கூப்பிடணும்? தெரியல மேடம். உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியுமா? தெரியும் மேடம். எப்படி தெரியும்? எங்கள் ஏரியாவில் தான் மேடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நேரத்தை தெரியலாமல் அங்கேருந்து இந்த ஊரை விட்டு திருத்தி இப்போ சமஞ்சேரி ஹவுசிங் போர்டில் இருந்தது. யார் துரத்துனாங்க? ஊரே துரத்துது மேடம். நான் இடத்துல. ஏன்? அது தெரியல மேடம். கேரக்டர் சரியில்லை மேடம். கேரக்டர் சரியில்லைன்னா என்னப்பா? எனக்கு தெரியல. எப்படி மேடம் சொல்கிறது? ஏன்? சின்ன பொண்ணு தானே அவ? மேடம் நான் ஒன்றும் பண்ணல மேடம். கேரக்டர் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? அது வந்து எல்லார்கிட்டையும் பேச மேடம். அது கான்டாக்ட் நம்பர் எடுத்து பாருங்க. அது ஃபோன் எடுத்து பாருங்க மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும் அவ ஃபோன்ல எத்தனை நம்பர் எல்லாமே இருக்குன்னு? தெரியும் மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊருக்கே தெரியும் மேடம். எனக்கு தெரியாம இருக்கும் மேடம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு பொண்ணோட ஃபோன்ல யார் நம்பர் இருக்கு, யார்கிட்ட பேசுறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊருக்கே தெரியும் மேடம். அது இப்படி சொல்லுது மேடம். ஊருக்கே ஒரு பொண்ணு யார்கிட்ட பேசுறான்னு ஊரு பாக்குறதுன்னா ஊருக்கு அதுதான் வேலையா? தெரியல மேடம். பேசணும் தெரியும் மேடம். என்கிட்டயும் நிறைய பேர் பசங்க நம்பர் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்கேன். யாரு பசங்க நம்பர்? பசங்க அந்த பொண்ணோட நம்பர் வாங்கியிருக்காங்களா? என்கிட்ட கேட்டுக்கிறானுங்க. நீங்க எதுக்கு அந்த பொண்ணோட நம்பர் வச்சிருந்தீங்க? அது வந்து என்கிட்ட அதுதான் மேடம் வாங்கிச்சு ஃபர்ஸ்ட் டைம். வாங்கிட்டு உங்ககிட்ட நான் பேசணும். எதுக்கு நான் பேசணும்? அதுக்கு தெரியும் நான் லவ் பண்றேன்னு. ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதுக்கு தெரியும். எந்த பொண்ணை லவ் பண்றீங்க? நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க பொண்ணு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடலாம் பார்த்துருக்குது. நான் ஏதாவது கட்டி போகிறோம்னு சொல்லிக்கிறேன். அப்பயும் அது ஒன்று சொல்லிட்டு அவரை அசிங்கமாக திட்டிருக்கேன், என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு. அது கேட்கல. அப்புறம் வேற அன்னைக்கு என்ன நடந்தது? அங்கே ஒன்றும் நடந்தது மேடம். நீங்கள் எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போனீங்க வெளியில்? கூட்டம்லாம் போட மேடம். ஃப்ளாட்டு பக்கத்துலேயே மேடம். அப்போ வந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தான். ஏன் அந்த பொண்ணோட பேசுன்னு கேட்டான். இல்லைடா ஒன்றும்டா சும்மா டார்ச்சர் பண்ணுக்குது வந்தேன். அப்புறம் வந்து 2 பேரையும் அடித்தான். அடித்த உடனே என்னை அனுப்பிச்சி விட்டான். அந்த பொண்ணு சரியில்லை, அவனுக்கு தெரியும். ஏன் கிட்ட பேசுகிற? என் அண்ணனோட ஃப்ரெண்ட் அவன். ஏன் கிட்ட பேசுகிற? அவர் வீட்டில் வந்து அப்படி சொன்னான், அம்மா தம்பி பண்ணுறது சரியில்லை, கண்ட பொண்ணுகிட்டலாம் பேசினுக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னையும் அடித்தான், அந்த பொண்ணையும் அடித்தான். அவ்வளோதான் நடந்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சு, வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், 4 பேர் சேர்ந்து என்ன ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து வீட்டில் சண்டை வச்சு நான் வீட்டில் பார்த்தா நீங்க எதுவும் அந்த பொண்ணை டார்ச்சர் கொடுக்கல, அவதான் உங்களை கூப்பிட்டா? ஆமா மேடம். நீங்க சும்மா போனீங்க, பொண்ணு கூப்பிட்டானா போனீங்க? மேடம் ரொம்ப டார்ச்சர் மேடம். நீங்க அது கான்டாக்ட் எடுத்து பாருங்க. எதுக்கு அந்த பொண்ணை அடிச்ச? நான் இப்போ அடிச்சேன். நீ தானே சீனு? ஆமா. எதுக்கு அடிச்ச அந்த பொண்ணை? எப்போ நான் அடிச்சேன்? நான் அடிக்கவே இல்லை இது வரைக்கும். அந்த பொண்ணுக்கு மேல அந்த போதருக்குள்ள கூட்டிட்டு போனீங்களே? போதருக்குள்ளலாம் இல்ல மேடம், ஃபிளாட் மேடம். அது எதுக்கு கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு போனீங்க? கண்ணெல்லாம் யார் மேடம் கட்டினா? நீங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணீங்களா? இல்ல மேடம். போய் சொல்லாதீங்க. இல்ல மேடம், டெஸ்ட் பண்ணுங்க. பாலியல் பலாத்காரம் என்னது தெரியும்ல, அதோட தண்டனை என்ன தெரியும்? தெரியும் மேடம், நீங்க டெஸ்ட் பண்ணுங்க மேடம். எதுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணீங்க? அவசர அவசரமா பண்ணல மேடம், அவங்களுக்கே தெரியும், அந்த பொண்ணுக்கே தெரியும் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு நான் 3 வருஷமா லவ் பண்றேன் மேடம். காலேஜ் முடியணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். தேர்ட் இயர் இப்பதான் முடிச்சது, டிகிரி முடிச்சது. அதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு? என்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது? நிச்சயதார்த்தம் இல்லை மேடம், லவ் மேரேஜ் மேடம். எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? திருவேற்காடு மேடம்.
யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? எங்கள் வீட்டில் எல்லாருமே கல்யாணம் வச்சாங்க மேடம். அது எப்படி அப்போ நிச்சயதார்த்தம் பண்ணாம கல்யாணம் பண்ணுவாங்க? லவ் மேரேஜ் வந்து என்ன மேடம் பண்ண முடியும்? ஏன் நிச்சயதார்த்தம் பண்ண மாட்டாங்களா? லவ் மேரேஜ் மேடம் அவங்க வீட்டில் ஒத்துக்கலையே மேடம். ஒத்துக்கலைன்னா பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்களா? அதுவே வந்துச்சு மேடம். நான் மேடம் தூக்கணும். எப்போ வந்தாவா? அவன் வந்து 1 வாரம் ஆச்சு மேடம் வீடு. எப்போ என்னைக்கு வந்தா? போன மாசத்துல வந்தா. போன மாசம் இல்லை, கடைசியில் வந்தா. அப்போ எனக்கு 6ஆம் தேதி கல்யாணம் முடிவு பண்ணாங்க. 6ஆம் தேதி கல்யாணம் வந்தது. இதோட என்னைக்கு வந்தா அந்த பொண்ணு? வந்து டைம் தெரியல மேடம். எங்கள் மம்மி டேட் தெரியல. டேட் தெரியல மேடம். ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுறது பொண்ணு வீடை விட்டு உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்கா, அந்த டேட் உங்களுக்கு தெரியல? இல்லை மேடம், நான் டியூட்டியில் இருந்தேன் மேடம். நான் என்ன வேலை பண்றீங்க மேடம்? நான் போனேன்னா 10 நாள் 5 நாள் தான் வண்டி ஓட்டுவேன். நைட்டு பகலும் ஓட்டிட்டு வருவேன். அந்த பொண்ணு வேற விதமா சொல்றா. அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு கூப்பிட்டு அதனால தான் நான் போனேன்னு சொன்னீங்க. எங்க கூட்டிட்டு போனீங்க அவளை? எங்கேயும் கூட்டிட்டு போனோம். அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு மேடம். எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? சொன்னேன் எதுக்கு இங்கே வரேன்னு கேட்டேன். இல்லை உன்ட நான் தனியாக பேசணும் அப்படின்ச்சு. என்ன டைம் இருக்கும் அப்போ? டைம்னா ஒரு 8-9 இருக்கும் மேடம். 8-9க்கு எதுக்கு நீங்க அங்க போறீங்க? ரொம்ப டார்ச்சர் மேடம். எல்லாரும் கேளுங்க மேடம். அவங்க தான் சொல்லுவாங்க எதுக்கு பேசுகிற தேவையில்லாம. நான் கட் பண்ணி விட்டாலும் ஒரு நம்பரில் கட் பண்ணி. நீங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எப்படி உங்களுக்கு பழக்கம்? ஒரே அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இவனாலும் தெரியும். அந்த எப்படி தெரியும்? இவன் வந்து அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு அரசாங்கத்தில் எங்கள் ஏரியாவில் தான் இருந்தது. அப்போ போகும்போது பஸ் ஸ்டாப்பில் பார்க்கும்போது ஃபோன் பேசுவாங்க. நாங்கள் போகும்போது வரும்போது பார்ப்போம். அவ்வளோதான். யார் ஃபோனில் பேசுவாங்க? அது அவங்க அம்மா அவங்க பொண்ணு இருக்கும். கடையில் ஃபோன் பண்ணுவாங்க. கடையில் ஃபோன் பண்ணுவாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? அது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்துருக்கேன், பேசுறது கிடையாது. இவங்க தான் மேடம் எல்லாமே எனக்கு கூட்டின்னு போனது எல்லாமே இவங்க தான் மேடம். மேடம் நீங்க என்ன மட்டும் கேட்காதீங்க, வீட்டில் எல்லாரையும் கேளுங்க. வீட்டில் எதுக்கு கேட்கணும்? வீட்டில் எதுக்கு கேட்கணும்? அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்க அம்மா வச்சுதான் என் கூட படுத்தியா நீ? நான் கூட படுத்தேனா? சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கா? இல்ல டெஸ்ட் எடுக்க சொல்லு, நானும் எடுக்கலாம், வாப்பலாம். ஆமா ஆமா, அதான் நீ செஞ்சதெல்லாம். சி வாய முன்னி பேசாத. நீ இல்ல லவ் பண்ற பையன் இல்ல. நான் உன்னை லவ்வே பண்ணலையே. தெரியும்டா, நீ சொல். எனக்கு தெரியும் அப்பயே. இந்த மாதிரி தான் நீ என்ன மட்டும் லவ் யார் பண்ற? அடிச்சது? இவன் தான் மேடம். இவனும். நான் அடிச்சேனா? நீ அடிச்ச. நீ அடிக்கல. இல்ல ரைட். எல்லாமே வாய் தொந்தா இப்படிதான் மேடம் போய் சொல்றான். யாரமா கூட்டின்னு போனது? இதோ இவன் தான் மேடம். ஆனா பைக்கு வந்து சீனது. மேடம் வெளியே போறேன்னு கேட்டாங்க, கொடுத்தாங்க. சீன வந்திருந்தான் மேடம். நான் வந்து நீயும் வந்திருந்த. நீ அவன் கூட பைக்ல போயிருந்த, நான் பார்த்தேன். நான் போய் இறங்கி நீயும் வந்து இறங்கினது குமரன் நகர் மேடம். இவங்களை போயிட்டு குமரன் நகர்ல இறக்கி விட்டுட்டேன். யாரு? இவங்க வந்து வண்டி வேணும், நான் ஃபங்க்ஷன். யாரெல்லாம்? இவன் தான். அப்புறம் வந்து இவர் இருந்தாங்க. என்ன டேட் அன்னைக்கு? டேட்லாம் சரியா தெரியல மேடம். என்ன டைம் இருக்கும்? இன்னும் ஒரு 7:30 இல்லை 8. அப்புறம் நான் குமரன் நகர்ல இறங்கிட்டேன். நான் ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டேன். இவங்க வண்டி எடுத்துன்னு வந்தாங்க, அவ்வளவுதான். யாரெல்லாம் வண்டி எடுத்து வந்தாங்க? ஒரு இவன் வந்தான், இவன் தான். இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? அது நான் தான் இறங்கிட்டேன்னு சொல்றேன் மேடம். இந்த பையன் என்னமா பண்ணவன? இந்த பையன் என்கிட்ட தப்பா தான் மேடம் நடந்தான். காரணம் கேளுங்க. பாலியல் பலாத்காரம். அதான் மேடம். ஆனா அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இல்லாத மாதிரி அவன் இது பண்ணான். தெரியுமா? பாலியல் பலாத்காரத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? தெரியாது மேடம். அவ தெரிஞ்சு வந்தாலும் தெரியாம வந்தாலும் பலாத்காரம். புரியுதா? உண்மையை ஒத்துங்க மேடம். நான் தொடல இல்ல, நீங்க எப்ப கேளுங்க. தொடல. அவன் எல்லாமே பண்ணிட்டு இப்படிதான் மேடம் சொல்றான். அவன் எல்லாமே பண்ண மேடம். அவனை கேட்டு பாருங்க மேடம். அவன் என் வாயை தொந்தா இங்க வக்காஞ்சதுல இருந்து போய் தான் பேசின்னு இருக்கான் அவன். அந்த பொண்ணை பார்த்து சொல்லுங்க. அவனை தொட்டனா? அவன் எல்லாமே அவனுக்கு எல்லாம் இப்படிதான் மேடம் பேசுவான். அவன் என்ன பார்த்த மாட்டேன்னு அவன் இப்படியேதான் பேசுவான் மேடம். அவன் தொட்டனா? நீ தொடவே இல்ல. நீ சீ வாய் உனக்கு பேசாத. நீ உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு? நீ இதுக்கு மேல ஒன்னும் சொல்றது இல்லை மேடம். பேசுங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா போலீஸ்ல? குடுக்குறேன் மேடம். எல்லார் மேலயும் கொடுக்கறியா? எல்லார் மேலயும் குடுக்குறேன் மேடம். நீங்க உண்மையை ஒத்துக்கிறது பெட்டர். என்ன நடந்தது? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை மேடம். அது டார்ச்சர். உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல மேடம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், நான் லவ் பண்ணல. அப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா? ஆமா மேடம் பண்ணிச்சு. அப்ப என்ன சொன்னீங்க நீங்க? நான் ஒண்ணுமே சொல்லல மேடம். அதுக்கு தெரியும். நான் ஒன்னும் அன்னைக்கே கேட்சி அந்த பொண்ணு கூட போனேன் யாருன்னு, என் லவர்னு. அதுக்கப்புறம் அசிங்கமா வரும் சார் மேடம். நான் பேசுறது இரு. ஃபோன் பண்ணும் போதெல்லாம், வண்டி ஓட்டணும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது. எவ கூட இருக்கிற அசிங்கமா பேசுறது. என்ன பண்ற? எங்க போயிருக்கிற?
ஏன் இவ்வளோ நேரம் பிஸி, இந்த கம்பெனி வந்து 10 ரூட்டு கொடுப்பாங்க, அந்த ஒருத்தருக்கு தான் ஃபோன் பண்ணணும். அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, எவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சொல்கிறேன். அசிங்கமாக திட்டிட்டா வைப்பேன். ஒழுங்காக ஃபோனை வைக்கிறியா? இதில் யாருக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயம்? எல்லாருக்குமே தெரியும் மேடம். ம் அதுவும் உங்களுக்கு இல்லாம கூட பிறந்தவங்க யாரெல்லாம்ப்பா? தம்பி ஒருத்தர் அக்கா தங்கச்சி இல்லை. உங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க. ஆ? 2 அக்கா இருக்காங்க. உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்களாம் தான் பார்த்துக்கணும். கரெக்டா? நானும் அப்பா அம்மா. ம் பொறுப்பாக இருக்கணும் நீங்களும். கரெக்டா? தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது. அந்த பொண்ணுகிட்ட யாருமே பேசதில்லை மேம். அது செம்மஞ்சேரி போனது எங்களுக்கு நல்லா தெரியும் மேம். நாங்கள் வந்து ஊரில் எல்லாம் எப்பயுமே ஒரே இடத்துல ஒழுங்காக தான் இருப்போம். நாங்கள் சுத்த 4 பேர் கேட்டுக்கிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் அது என்னை பார்த்ததில்லை. நீங்க போன அன்னைக்கு பார்த்து அடிச்சு எதுவுமே செய்யல. அடிக்கிறப்பெல்லாம் இல்லை மேம். லாஸ்ட்டாக நாங்கள் போய் நாங்கள் தான் பேசினா, இது ஒரு பையனை கூட்டின்னு வந்துச்சு, ஓம்பாடு. அவனை கூட்டின்னு வந்துட்டு கேட்டேன் எங்கள் மாமா அப்படின்னு சொல்லி பேசிச்சு. இதெல்லாம் நடந்தது பிறகு. அந்த டேட் என்னம்மா? 25ஆம் தேதி சனிக்கிழமை. என்னன்னா அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இருக்கிறது இந்த பையனும் அந்த பொண்ணுக்கும் தான். நீங்க இவரை சப்போர்ட் பண்றீங்களா, அந்த பொண்ணை சப்போர்ட் பண்றீங்களா? அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல மேம். நாங்கள் இவருக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல. ஃபோன் பேசுறப்ப இதுனா சொல்ல ஃபோன் இவரை பண்றப்ப சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போக போறீங்களா? சொல்றது புரியுதா? யோசிச்சு சொல்லுங்க. ஜஸ்ட் சொல்றதுன்னு இல்லை மேம், உண்மையே சொல்றோம். நாங்கள் உட்காந்து இருக்கிறப்ப ஃபோன். தம்பி, அவ சொல்றா பாலியல் பலாத்காரம் இவர் பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா, எல்லா பிரஸும் இன்வால்வ் ஆக போறது. அவர் பண்ணியிருக்காரா இல்லையான்னு நீதிமன்றம் தீர்மானம் பண்ணும், காவல்துறை தீர்மானம் பண்ணும். அது தீர்மானம் பண்ணுறது நாங்க கிடையாது. ஒரு பொண்ணு எங்களை நாடி வந்திருக்கா, அதே மாதிரி இந்த பையன் ஒரு விஷயம் சொல்றான். யார் உண்மை சொல்றாங்க யாரு போய் சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சட்டத்து முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் நாங்க கொண்டு போய் வைப்போம். அதுதான் எங்க வேலை. புரியுதா? நம்பர் லிஸ்ட் எடுத்து பாருங்க மேடம். டயல் கால் இல்லை ஒன்று செக்அப் அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதெல்லாம் இருக்கட்டும். என் நம்பர்ல இருந்து அது கால் பண்ணிச்சுன்னா மிஞ்சி போனா 4 வாட்டி 5 வாட்டி போயிருக்கும். இதுக்கு பண்ணாத, அதெல்லாம் காவல்துறையிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள்ப்பா. நான் அதான் சொல்றேனே, அவளா உங்களை கூப்பிட்டு நீங்க போயிருந்தாலும் அதுக்கு பேரு பலாத்காரம். அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதனால மறுபடியும் கேட்கறேன், நீங்க கன்ஃபெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டு, ஒரு வேளை எனக்கு தெரியாதுப்பா, நீங்க சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். நாங்க பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோங்கலாம் கிடையாது. பசங்களுக்கும் நிறைய பசங்க பாதிக்கப்படுறாங்க, நிறைய பசங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பெண்களை திட்டி அனுப்புறதும் உண்டு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இதோட விளைவுகள் என்னதுன்னு நான் உனக்கு எடுத்து சொல்றேன். ஏன்னா உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த பொண்ணே கூப்பிட்டு நீங்க போயிருந்தாலும் இது பலாத்காரம். தொட்டாதானே மேடம் பலாத்காரம். அதுதான், அதை கிளியர் பண்ணிக்கோ. இல்ல யூ ஆர் வெரி ஷுவர்னா தைரியமா நம்ம போலீஸ்ட போலாம். இல்ல அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குன்னா இங்கேயே அதை சொல்றது உங்களுக்கு நல்லது. தம்பி, அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க எல்லாரும் போய் மாட்டிக்கணும், சிக்கல் ஆயிடும். சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்ல உங்க வேலையை பார்த்துட்டு வெளியே போறீங்களா? ஏன்னா நீங்க பலாத்காரம் பண்ணீங்கன்னு சொல்லல. அப்ப வீட்டுல வந்து சொன்னாங்களா மேடம்? 4 பேர் பலாத்காரத்துக்கு உதவி பண்ணீங்க சொல்றா. நீங்க இருக்க போறீங்களா வெளியே போறீங்களா? உங்களுக்கு 101% நம்பிக்கை, இந்த பையன் அந்த பொண்ணை எதுவும் பண்ணலன்னு நம்பிக்கை இருந்தா தைரியமா சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு பர்சன் கூட டவுட் இருந்தா உங்க வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க, எந்திரிச்சு போயிடுங்க. இல்லை மேம், இருக்கிறோம். நீங்க இருக்கீங்க, அவ்வளோ நம்பிக்கை இருக்கு உங்க ஃப்ரெண்டு மேல. நீங்க அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, சட்டப்படியான எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருக்கீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இருக்க மாட்டேன். என் தம்பி மேலே நம்பிக்கை இருக்கு. உங்க தம்பி அவரு தம்பி மாதிரி 101% நம்பிக்கை இருக்கு. அவங்க அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு, அவன் எனக்கு தம்பி.
ஊரு சொல்லுது கெட்ட பொண்ணு, தப்பான பொண்ணு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனாலதான் மறுபடியும் கேக்குறேன், உண்மையை சொல்லிடுங்க. சொல்றது இல்லைங்க, நாங்க வந்து அங்க போய் ஒன்றும் பார்க்கவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை நம்பி இது பண்ணி உங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியுமா தெரியாதா? அந்த டைம்ல நீங்க அவங்களோட இல்ல, அப்ப நீங்க வெளியே போங்க. இல்லை நாங்க இல்லை, ஆனா கடைசியா நாங்க வந்து பேசணும். அந்த மேட்ரு நடந்த நீங்க இருந்தீங்களா இல்லையா? இல்லை அங்க அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாதுல்ல, அப்ப நீ வெளியில போப்பா. அன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா? நிச்சயமா நடந்தது மேடம். அவன் என்ன பண்ண அவனுக்கே தெரியும் மேடம். எவ்வளவு வேணா சிரிக்கலாம், சிரிக்குது இல்ல ஆனா இதோட விளைவுகள் ரொம்ப கடினமா இருக்கும். தப்பு பண்ணாதான் மேடம் பயப்பட போறேன். நிச்சயமா நீங்க பண்ணல. இல்ல மேடம். அன்னைக்கு ஈவினிங் எதுக்கு நீ கடைக்கு போன? வடை வாங்க போல? இல்ல மேடம், நான் அன்னைக்கு கடைக்கு தான் நான் போனேன். கடைக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு திரும்புற போது தான் இவன் வந்தான். ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால தான் மேடம் வந்தேன். ஓ, ஃபோன் பண்ணா நீங்க போவீங்க? நான் சொல்றது கேளுங்க, நான் ஃபர்ஸ்ட் வரமாட்டேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு சரகஸ் வந்து வரமாட்டேன் அசிங்கமாவே திட்டேன். தயவுசெய்து என் ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, வரணும். அப்புறம் வந்துட்டு பேசிட்டு இருங்க ஒரு நிமிஷம். போனீங்க, போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன் மேடம். என்ன பேசுறீங்க? அதான் சொன்னேன், இனிமேல் ஃபோன் பண்ணாத, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு பண்ணாத அப்படி சொல்லிட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஒரு ஹவர் பேசிட்டேன். 6 ஹவர் பேசுறேன், கரெக்டாக 6 ஹவர். 6 ஹவர் என்ன பேசுறீங்க? அதான் இவ்வளோ இது சொன்னாலே புரிய மாட்டேது. எங்க நின்று பேசுறீங்க? பில்டிங் பக்கத்துலேயே பேசணும். சரி, போனீங்க, போயிட்டு அதான் இதுக்கு மேடம் மறுபடியும் ஒரு அதே கேட்டுனீங்க. ஆமா, எனக்கு தெரியணும்ல. அதான் மேடம் சொல்றேன், பேசிட்டு வந்துட்டேன் மேடம், அவ்வளோதான் மேடம். என்ன பேசுறீங்க? அதுதான் மிச்சம் சொல்றேனே. என்ன பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எதுவுமே சொல்ல மேடம். அப்படிலாம் அதுக்கு அவன் என்ன சொன்னா? எனக்கு தெரியாது, இப்படி போயிடுவியா பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டேன். இது சொல்றதுக்கு தான் அது வரை போறீங்களா? இல்லை மேடம், அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுங்க பைக்கை பார்த்துட்டு வந்து என்ன அடிச்சானுங்க. எதுக்கு அடிச்சாங்க? ஏன் இந்த பொண்ணுகிட்ட இந்த நேரத்தில் இங்கே நின்று பேசுனீங்க? போய் மேடம் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் அவங்க அந்த பையன் அவன் அந்த எம்ஆர் ஆனந்த் சொன்ன இந்த பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் கேட்குறோம், இல்லை அவன் உன்னை உண்மையா லவ் பண்றான்னு என்னன்னு தெரியல, அதனால தான் நான் அப்பயும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அந்த நைட்டு நான் சொன்னேன், இந்த ராஜி கூட வந்தா நான் ராஜி வீட்டு அங்கே போவேன், என்னை இப்பெல்லாம் கூட்டு வந்து பண்ணீங்களே, ராஜி வீடு தான் எனக்கு தெரியும், ராஜி வீட்டு அங்கே போறேன்னு நான் சொன்னதுக்கு எம்ஆர் ஆனந்த் என்ன சொன்னா, இல்ல நீ போவாது. இவனும் சொன்னா ஃபோன் பண்ணி, அம்மே இல்ல அம்மே போவாத. வீட்டுக்கு வர வேண்டியதானே மேடம், ஏன் யார் வீட்டுக்கு போகுது? எங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? தப்பு பண்ணியிருந்தா நான் அப்பயும் சொன்னேன், கேளுங்க மேடம், ராஜி வீடும் தெரியும், வீடும் தெரியும் மேடம் எனக்கு, ஆனா நான் ராஜி வீட்டுக்கு தான் போவேன். ராஜி வீடு தெரியும், ராஜும் கூட வந்தா நான் ராஜி வீட்டாங்க போவேன்னு சொன்னா, இவன் தான் ஃபோன் பண்ணி சொன்னான், அம்மு போவாதாமு அவன் என்னை விட்டானுங்க, நான் போவாதாமு, நீ எங்கேயும் போவாத, நீ நேரம் வீட்டு. அம்மு தான் கூப்பிட்டான். அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட்ல அசிங்கமா பேசுவான், அந்த நேரத்துல மட்டும் அம்மு நீ எங்கேயும் போதாம, போலீஸ்ல கூட ரிப்போர்ட் கொடுக்காத. நான் அப்பயே சொன்னேன், எங்க மாமா போலீஸ்னா எங்க மாமா கூட்டினாரா சொன்னேன். அப்பயும் என்ன சொன்னா, போவாத, எங்கேயுமே போவாத, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கூட அந்த நாள் கூட்டிட்டு போனாங்க, அவங்க கிட்டே எதுவுமே சொல்லாத, சும்மா பேசிருந்தான் சொல்லு. அவங்க நம்பர் தெரியுமா? அந்த யாரோ ஒன்னு கொண்டு விட்டாங்கல்ல வீட்டுல, அவங்களோட போன் நம்பரோ ஏதாவது இருக்கா? அவங்க போன் நம்பர் ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா? நம்பர் அவளே பண்ணியிருந்தா கூட நீ மாட்டிப்ப, அதுக்கு தான் கேக்குறேன். இல்ல மேடம், உண்மையா சொல்றேன் மேடம். நிச்சயமா நீ எதுவும் பண்ணல? நான் எதுவும் பண்ணல மேடம், உண்மையா எதுவும் பண்ணல மேடம். அப்புறம் லைஃபே போயிடும். அதான் மேடம், எதுவும் பண்ணலன்ற மறுபடியும் என்ன சொல்லுது மேடம்? ஷூர் தானே? இப்ப தைரியமா போலீஸ்ல சொல்லலாம் மேடம். ஆசை யாருப்பா? ஆசை யாருங்க? ஆசைன்னு யாரையும் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களா உங்க மொபைல்ல? உங்க மொபைல் ஆசைன்னு யார் நம்பர் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? அத லவ் பண்ணிருந்த பொண்ணு மேடம். இப்ப கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணா? இல்ல இன்னொரு பொண்ணு, அதுக்கிட்ட சொல்லியாச்சு, அதுக்கு டீசெண்டா ஒதுங்கிச்சு. அந்த பொண்ணு என்னென்ன மெசேஜ் பண்ணிருக்கான்னு ரெக்கார்ட் இருக்கு தெரியுமா? என்ன மேடம் பண்ணிருக்கீங்க? ஆசையில இருந்து வந்திருக்கிறது என்ன மேடம் பண்ணிருக்கீங்க? தெரியாதா உங்களுக்கு? அதான் மேடம், இங்கிலீஷ் படிக்க தெரியாது மேடம். இந்த பையனோட மொபைலுக்கு ஆசைங்கிற பொண்ணுகிட்டேருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, என்னை ஏமாத்துற,
நான் செத்துடுவேன்னு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணை இவர் லவ் பண்ணி 3 வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்கான். அது இல்லாமல் இந்த பொண்ணு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்க எந்த வகையில் நியாயம் வந்து? அந்த பொண்ணு லவ் பண்ண வந்துட்டேன் மேடம், அதோட சொல்லிட்டேன். அது எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? இந்த 1 வருஷம் தான் லவ் பண்ணுறோம். அப்போ அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ண 3 வருஷம், இந்த பொண்ணு ஊரில் இருந்துச்சு மேடம். அப்போ 3 வருஷம், அப்போ என்ன 3 வருஷம் ஊருக்கு போனால் வேற பொண்ணு செட் பண்ணிப்பீங்களா இங்கே? அப்புறம் அது உண்மை மேடம், லவ் பண்ணாது உண்மை தான். இவர் எப்படி செயல்படுறாருங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த தகவலை சொன்னேன். அந்த ஆசைங்கிற பொண்ணும் கான்டாக்ட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருக்கு. காவல்துறை இதை தீர விசாரிக்கணும், எந்த பக்கம் நியாயம் இருக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அது இல்லாமல் இன்னொரு பொண்ணு இவரோட தொடர்பில் இருக்கு. அந்த பொண்ணு செத்துடுவேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. எவ்வளோ ஷாக்கிங், அதிர்ச்சியான ஒரு விஷயம். இது உண்மையோ பொய்யோ இந்த மாதிரி ஒரு பேச்சே வரக்கூடாது இல்லையா? அந்த பொண்ணு இவர் சொல்றது உண்மையா இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருந்தாலும் இது ரொம்ப மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். நம்ம சமுதாயத்துல என்ன மாதிரி நிலைமையில இருக்கு, என்ன விஷயங்கள் நடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. மனசுல எவ்வளவு தாக்கம் இருக்கும், இதுக்கு காரணம் என்ன, யாரு குற்றவாளி, இல்ல யாரு பொய் சொல்றாங்க? காவல்துறை இதை தீர விசாரிக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். என்னன்னா இது ஒரு ஆளை ஒரு நபரை சார்ந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.